ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சண்டே விலாகு. இன்னைக்கு சண்டே வந்து நம்ம என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் 65க்கு போன் இல்லாத எலும்பு இல்லாத கறியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸு, அந்த கறியும் எலும்பும் சேர்ந்தா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கறி குழம்புக்கு. இப்போ காலையிலக்கு இட்லி கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தோல், ஈரல், அப்புறம் வந்து கொஞ்சம் எலும்பு இதெல்லாம் வந்து கலந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதுக்கு வந்து தேவையானது ஐட்டம் வந்து வெங்காயம், நல்லா 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இதுக்குரிய இது. இதில் வந்து நான் மதியத்துக்கு சிக்கன் 65 போட போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிரியாணியில் இருக்க கறியை விட சிக்கன் 65 வந்து ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் வந்து கம்மியாக போட்டால் கூட சிக்கன் 65 அதிகமாக இருந்தால் அந்த சிக்கன் 65 வச்சே சாப்பிடுவாங்க. அதனால தான் ஒரு சில டைம் நான் சிக்கன் 65 பிரியாணினே போடுவேன். அதாவது வறுத்து எடுத்து அதை வந்து பிரியாணியில் போட்டு செய்வேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி செய்யலை, நார்மல் பிரியாணி தான் செய்கிறேன். ஆனால் கறி வந்து நம்ம எலும்பும் கறியும் சேர்ந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை டேஸ்ட்டுக்காக மிச்சத்தை வந்து நம்ம சிக்கன் 65 வரத்துக்கு போகிறோம். இது மசாலா எப்படி போடுறதுன்னு அப்புறம் பார்த்துடலாம். இப்போ இது வந்து பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ காலையிலைக்கு முதல்ல இட்லியும் கறி குழம்புக்கும் எப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சைடு இட்லி வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த அளவு வெந்தால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிட்டே இருக்கும்போது இந்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட கறி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ உப்பு காரெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். இதில் வந்து எதுவுமே ஸ்பைசஸ் சேர்க்கல, அதனால நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக நான் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்குன்றதுனால மிளகுத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்தளவு நல்லா உப்பு காரெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் வச்சாச்சு. 3 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த குழம்பு வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65 மசாலாவுக்கு நம்ம ஹோம்மேடு மசாலா நம்ம சேல் பண்ணுற இந்த சிக்கன் 65 மசாலா பவுடர் இருக்குது, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன் நான். சேர்த்துட்டு கலந்து பார்க்கலாம். கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு கலந்து பார்க்கும்போதே நமக்கு இன்னும் கொஞ்சம் போடணுமா இல்லை கரெக்டாக இருக்குமான்னு தெரியும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போட்டால் போதும். இது சிக்கனுக்கு மட்டும் இல்லை, பன்னீர், அப்புறம் நம்ம முட்டையை வந்து சுக்கா மாதிரி வறுக்க அந்த மாதிரி, அதாவது முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வேக வச்சு எடுத்து கேக் மாதிரி கட் பண்ணி அதில் கூட இப்போ சிக்கன் 65 மாதிரி பொரிக்கலாம். அது நான் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறேன். இது கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மசாலா வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளோட சிக்கன் 65 இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஊறட்டும். ஒரு ஹவருக்கு நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். பொரிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் காய வைப்போம் இல்லைங்களா சிக்கன் பொரிக்க, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து
சூடான எண்ணெயை வந்து இதில் ஊற்றிட்டு கலந்து சுடும்போது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அந்த ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் வச்சு போடுங்க. அதேமாதிரி ஃபுல் டீ வச்சு நல்லா எண்ணெய் காய விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக நமக்கு ஒட்டாமல் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இதெல்லாம் வந்து சிக்கன் 65 பொரிக்கிற ஒரு சில டிப்ஸு. இந்த மாதிரி பொரிச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நமக்கு இப்போ சிக்கன் குழம்பு 3 விசில் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லிக்கும் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கறி குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கறி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ மதியானம் வீடியோ வந்து நம்ம பிரியாணி, சிக்கன் 65, இந்த முட்டை இதெல்லாம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிரியாணிக்கு அரிசி வந்து ஊற வச்சாச்சு. 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 5 தக்காளி வந்து சும்மா ரஃப்பாக சாக் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது கூட இந்த தக்காளி ரஃப்பாக சாப் பண்ண தக்காளி, இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து நான் நல்லா வந்து அரைச்சிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச அதே ஜார்லேயே நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நல்லா அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஒரு 4 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு குக்கரில், நான் குக்கர்னால் மூடி போட மாட்டேன், ஓப்பன் இதில் தான் வச்சு தம் போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயில் இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு. ஸ்லோவில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சிக்கனையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சேர்ந்து வெந்துட்டே இருக்கும். அந்த இதுவும் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் இதுலேயே வந்து நம்ம நல்லா சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இதில் உப்பு காரமும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா இது நல்லா சுண்ட வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் நம்மளோட கரெக்டான பதம். இப்போ உப்பு காரம் எவ்வளோன்றதை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் கல் உப்பு, இது கூட கரம் மசாலா, நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு. இது கூட நம்ம நார்மல் மிளகாத்தூள், வீட்டில் அரைக்கிற நம்ம மிளகாத்தூள், இது வந்து 2 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். இது 1 கப் ரைஸுக்கு 1 கப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டான அளவு. நான் 2 கப்பு சேர்த்ததுனால 2 கப்பு வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் நல்லா. அவ்வளோதான். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டில் அரைக்கிற ஹோம்மேடு கரம் மசாலா, அதுலேயே நான் எல்லா ஸ்பைசஸும் நல்லா வாசமாக ரொம்ப மணமாக இருக்கும். நான் கிரேவி அந்த மாதிரி இருந்தால் 1/2 ஸ்பூன் தான் சேர்ப்பேன். இது பிரியாணி, அதுவும் இல்லாமல் நம்ம எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல, வெறும் ப்ளைனாகவே செஞ்சதுனால 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்லா ஸ்பைசஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா சேல் பண்ணுற அந்த ப்ராடக்டில் நம்ம ரெடி பண்ணுற இந்த ஐட்டம். இதை நல்லா வந்து உப்பு காரெல்லாம் இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோடய தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கிறேன். பெரிய லெமனாக இருக்கிறதுனால 1/2 லெமன் வந்து அந்த உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம்.
சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் பிழிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப்பு தண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். எதில் நம்ம ரைஸ் அளந்தோமோ அதே கப்லேயே தண்ணி அளந்துக்கணும். அந்த மாதிரி அளந்து வச்சுருக்க தண்ணியில் இதில் 1 கப் அளவு தண்ணி இருக்குது, மிச்சம் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொஞ்சமாக தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அரிசி சேர்த்துட்டு தம் போட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ அது கொதிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் பொரிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துட்டு அப்படியே தள்ளி தள்ளி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு பீஸாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக எடுத்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒரு பீஸாக ஃபுல்லாக சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டு நல்லா செவுக்கட்டோன்னு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடும். பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா தளன்னு கொதிச்சு வந்தது. அதில் அரிசி வந்து நான் சேர்த்துட்டேன். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். அந்த அரிசியை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். தயிரும் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வீடியோவில் நான் எடுத்தேன், அது எப்படியோ மிஸ் ஆகிட்டுருக்கு. வீடியோ ஆன் ஆயிடுச்சின்னு நினச்சி நான் போட்டது வந்து ஏதோ ஒரு இதில் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதனால் உங்ககிட்ட இப்போ வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அரிசியும் 2 ஸ்பூன் தயிரும் மட்டும் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சது எப்படி இருக்குது, டம் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த சிக்கன் பொரிச்சது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கு. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவு தண்ணியெலாம் வற்றி லைட்டாக தண்ணி இருக்கும்போது ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா டைட்டான மூடி, கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி டைட்டான மூடியாக போட்டு மூடிட்டிங்கன்னா, நல்லா ஸ்லோலியே வச்சிங்கன்னா அப்படியே ஒரு 1/4 ஹவருக்கு விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஈடு வந்து சிக்கன் 65 எடுத்திருக்கேன். இன்னொரு ஈடு நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சூப்பரான நம்மளோட நல்லா பொறன்னு சவுண்டே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடச்சிருக்கு. இதுக்கு வெங்காயம் சைட் டிஷ்ஷாக வச்சு இது கூட வச்சு சாப்பிடும்போது லெமன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம கடை ஸ்டைலில் அப்படியே சூப்பரான நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இது வந்து ஃபுட் கலரே ஆட் பண்ணல, காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் வச்சு தான் நான் வந்து சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியர்லேயோ இல்லை நம்ம சரௌண்டிங்கில் எங்கன்னா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து சொல்லலாம். அப்படி இல்லை நான் ஃபோன் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகை மசாலாவும் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போது பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே விலாகு நம்ம வீட்டில் சிக்கன் 65, அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் சிக்கன் 65க்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தயிர் ஊற்றினா தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடும். பிரியாணியும் ரெடியாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி மதியானம் சண்டே ஸ்பெஷலுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ்ஸு. உங்கள் வீட்டில் என்னென்ன செய்வீங்க சண்டேயில் அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். அதுக்காக நீங்களும் வந்து கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.